எனக்கு ஒரு கனவு இருக்கு. என் முன்னவர்கள் 3000-4000 ஆண்டுகளாக கண்ட கனவு. குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலக என்கிறான் என் மூதாதை வள்ளுவ பெருமகனார். ஒரு நாட்டு குடிகளுக்கு குறிப்பறிந்து சேவை செய்கிற அமைச்சை மன்னனை அந்த உலகம் போற்றி தொழும் என்று முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இந்த நாட்டை முறை செய்து காப்பாற்றுவேன். எது எப்படி செய்யணும் எப்படி செய்யணும்னு. மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலக்காடு முடையதாரன்கிறான். நீ மணி நீர் இருக்கா, மண் இருக்கா, மலை இருக்கா, ஒரு இளவும் இல்ல. எல்லாம் வெட்டி தின்ட்டான். தின்னது காரணம் யாரு? நீதான். எவன் திருட்டு போயில அவனுக்கு தொடர்ச்சியா ஓட்ட போட்டு நாட்டை தூக்கி சுடுகாடாக்கி போட்டு போயிட்டே இருந்துட்ட. கொஞ்சம் மாறு, கொஞ்சம் மாறு, சிந்திச்சு பாரு. என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம்? ஒரு பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது ஆக சிறந்த கல்வியும் ஒழுக்கமும். அப்படி ஒரு கல்வி ஒழுக்கம் நீ வச்சிருக்கியா? முத ஒழுக்கத்தை கற்பிக்கிற கல்வி வச்சிருக்கியா? அதை யாரால் கொடுக்க முடியும்? யாரால் கொடுக்க முடியும்? உங்கள் பிள்ளை எங்களால் தான் கொடுக்க முடியும். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள். நீ அநீதியை கண்டு எதிர்க்க பயப்படுற, நான் துணிஞ்சு போராடுறேன். அதனால என்ன? 260 வழக்க வாங்கியிருக்கேன். 260 வழக்கு. ஒரு காலம் வரும், அப்போது நேர்மையாக வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்திருப்பதற்கு சமமாக இருக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த காலம் எந்த காலம்? இந்த காலம்தான். இந்த காலம்தான். அழிவு காலம் வரும், அழிவு காலம். அந்த காலம் எப்படி? எப்படி? அநீதி இழைக்கும் நீதிபதிகள், பொய் உரைக்கும் மந்திரிகள், ஏமாற்றும் வழக்கறிஞர்கள் எல்லாம் தோன்றுவார்கள். அந்த காலகட்டம் வந்தால் நீ அவர்களுக்கு வரி செலுத்தி விடாதே என்கிறார். நீங்கள் வரி மட்டும் செலுத்தவில்லை, வாக்கும் செலுத்தி விடுகிறீர்கள். இதான் கொடுமை. யாரு மாறுதலை செய்வது? யாரு மாறுதலை செய்வது? அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பற்ற வைத்த தீயை நாங்கள் அவருக்கு பிள்ளைகள் தெருத்தருவாக எடுத்து போறோம். நீங்க என் மக்கள் தொடர்ந்து எச்சரிப்பை அணைச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கே புரட்சி தீயை பற்ற வைக்க விடுகிறீர்கள்? உன் இனம் சாராதவினத்தில் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதே என்கிறான் இறைமகன் இயேசு. உலகம் தழுவி நேசித்தவன், எல்லா உயிரிடத்தையும் அன்பு செலுத்து என்று சொன்னவன் சொல்கிறான், உன் இனம் சாராத ஒருவனிடத்தில் உன் அதிகாரத்தை கொடுக்காதே என்கிறான். அதைத்தானே நாங்க சொல்றோம். நல்ல ஆண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளங்கிறான் வள்ளுவ பெருமகனார் எங்கள் மறையிலே, எங்கள் வேதத்திலே. நாட்டையும் வீட்டையும் நீ ஆள்வது மாதிரி பார்த்துக்கடாதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுன்றான். இப்ப நாங்க நல்ல அழகுள்ள ஆண்மை உள்ள ஆண்மக்களா இல்லையா?